அம்மா இறந்து போனா பிள்ளைக்கு நல்ல சோறு கிடைக்காதான், வாய்க்கு ருசியா. அப்பா இறந்து போனா படிக்கிறீங்களா இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த கல்வியை தொடர முடியாதான். கூட வந்தவன் பிறந்தவன் இறந்து போனாக்க தோல் வலிமை போயிடுமா. ஆனா மனைவி இறந்து போனா இது எல்லாமே போயிருண்டான். நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும், படிப்பின் அருமை பதவியில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், தந்தையின் அருமை அறிவில் தெரியும், மகனின் அருமை நேசத்தில் தெரியும், மகளின் அருமை பாசத்தில் புரியும், மனைவியின் அருமை இவை அனைத்திலும் தெரியும். ஆனால் அது அவள் இறப்பிற்கு பின்னே பலருக்கு புரியும். கல்யாணம் பண்ண ஆண்கள் எல்லாம் ஒன்று சொல்லிக்கிறாங்க, உங்க மனைவி பேசும்பொழுது நீங்க எப்படி திரும்ப அவங்கள பார்க்கணும். அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா, அந்த டைம்ல நீங்க இங்க பாக்குறது இங்க பாக்குறது இப்படி பாக்குறது அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. பெண்களை, அதாவது உங்க மனைவியை அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அவங்களோட கண்ணை பாருங்க, கண்ணை பார்த்து பேசுங்க. ஏன்னா நீங்க கண்ணை பார்த்து பேசாம இருந்தாலே அவங்கள்ட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு பிடிக்கலன்னு தாங்க அர்த்தம். எப்பொழுதும் அந்த மாதிரி இருக்காங்க நண்பா. உங்க மனைவி என்ன சொல்ல வராங்கன்றத அவங்க கண்ணிலே தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். அதை எப்ப வேணாலும் ஃபேஸ் பண்றதுக்கு மனசை திடப்படுத்திக்கணும். இருந்தாலும் நம்ம மனசை தளர விடுறதே கிடையாது. நம்ம முதுகுல குத்துறாங்களேங்கிறக்காண்டி கோவப்பட்டோம்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது, செயல் இழந்து போயிடுவோம். அந்நேரம் பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா பொறுமையா இருக்கிறதுக்கு தான் தைரியம் வேணுமே தவிர, கோவங்கிறது வந்து நாய்க்கு கூட தான் வரும். நாய்க்குன்னு சொல்லிட்டு நாயை எளிவா சொல்லிடக்கூடாது. ஏன்னா நானே 7 நாய் வளர்க்குறேன். அந்த 7 நாய் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் பாசம் வச்சிருக்கேன்னு சொல்றதை விட அது என் மேல உயிரே வச்சிருக்குங்கிறத நான் தினம் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நாய் அப்படி சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா இன்னைக்கு நமக்கு பண வசதிகள் இருந்தாலும் நாளைக்கு ஒரு பிச்சைக்காரனா மாறிட்டா கூட அதே அன்போடையும் அதே பாசத்தோடையும் நம்ம கூடயே இருக்கக்கூடியது அந்த நாய் மட்டும்தான். அதை நான் நல்லா உணர்ந்திருக்கேன். இருந்தாலும் வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு மனசை திடப்படுத்திக்கோங்க. உடம்புல தெம்பு இல்லைனாலும் பரவாயில்ல, மனசுல தைரியம் இருந்துச்சுன்னா எதையும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க? உன்னை விட வேற ஒருத்தர் பெட்டர்னு நினைச்சிட்டாங்கன்னா அதோட கேவலமான ஒரு விஷயம் வேற எதுவும் கிடையாது. என்னை விட பெட்டரா வேற யாரோ கிடைச்சாங்க அப்படின்றதுக்காக என்ன உதறி தள்ளிட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா திருப்பி வந்தா ஏத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தோத்துட்டோம். என்னோட ஆப்சன்ஸ்ல வேற ஒருத்தர் வந்து ஸ்டோர் பண்ணி. உன்னை யாரும் குறை சொன்னால் அதை நினைத்து கவலைப்படாது, மாறாக உன்னை நினைத்து பெருமைப்படு. காரணம் உன் மேல் பொறாமை உள்ளவர்களால் தான் உன் குறைகளை நோண்டி பார்க்க முடியும்.